அந்த மீனாட்சி அம்மனுடைய வரலாறு என்ன, எதனால இந்த இடத்துல மீனாட்சி அம்மனே முதல் அடி எடுத்து வைக்கிறாங்கன்றத பத்தி சொல்லுங்க. இந்த மீனாட்சி அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கள்ளழகர் யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல. இப்போ மதுரையில ராஜகோபுரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய வரலாறு, இது எந்த மன்னர் ஆட்சியில இந்த கோயில் அமைஞ்சது அப்படின்றத பற்றி சொல்ல முடியுமா? அது பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்துலதான். அதாவது ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாதத்தினுடைய ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய கோயில் மதுரையிலே அலங்கரிக்கக்கூடிய, மதுரைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது மதுரை மல்லின்றது எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனா ஆன்மீகம், தெய்வம் அப்படின்னு நினைச்சாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது மதுரையில வீட்டிருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பற்றி நம்ம இன்னும் விரிவா பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க செல்வி ராதிகா அவர்கள். இவங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரும் பக்தி பாடகியுமான அவங்க தான். அவங்க கிட்ட நம்ம பல்வேறு விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் யாரு, அவங்கள பற்றிய வரலாறு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளால ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னு ஆரம்பிக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன், மதுரைனாலே ஸ்பெஷல். பல்வேறு இடங்கள்ல எல்லா கோயில்கள்லையுமே இறைவனை தான் மூலவரா தரிசிப்பாங்க. அவங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம்னு கொடுப்பாங்க. ஆனா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மட்டும் மீனாட்சி அம்மனுக்கான தான் எல்லாமே முக்கியத்துவம். முதல் முக்கியத்துவம்ன்றது ஃபர்ஸ்ட் மீனாட்சி அம்மனுக்காக தான் கொடுக்குறாங்க. அந்த மீனாட்சி அம்மனுடைய வரலாறு என்ன, எதனால இந்த இடத்துல மீனாட்சி அம்மனே முதல் அடி எடுத்து வைக்கிறாங்கன்றத பத்தி சொல்லுங்க. பொதுவாக எல்லா மாவட்டங்கள்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது சிதம்பரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நடராஜர், பாண்டிய குல பேரரசி, மதுரையின் முதல் பெண்ணரசி யார் அப்படின்னா மதுரை மீனாட்சி. சில வீட்டில் எல்லாரையுமே கேட்பாங்க, சிதம்பரமா இல்லை மதுரையா அப்படின்னு கேட்பாங்க. சிதம்பரம்னா ஆணாதிக்கம், மதுரைனா பெண்ணாதிக்கம். மதுரையில் ஆட்சி செய்கிறவங்க யார் அப்படின்னா மீனாட்சி. இந்த மீனாட்சி அப்படின்றவங்க யார் அப்படின்னா மலையத்வஜ பாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னன். அந்த மன்னனுடைய மனைவி காஞ்சன மாலை. இவங்க 2 பேருக்காக தான், முக்கியமாக யாருக்காக மீனாட்சி அவதரித்தாள் அப்படின்னா காஞ்சன மாலை. ஏன்னா காஞ்சன மாலை ஒரு பிறவியில் பார்வதியை நோக்கி தவம் செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டாங்க. அப்போது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன், அதாவது அவங்க அவதாரமே எடுக்கலை, பார்வதி தேவி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு அவதாரம் எடுக்கிறேன், அந்த அவதாரத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மகளாக பிறப்பேன் என்று வாக்கு கொடுத்தாங்க. அதே போல மலையத்வஜ பாண்டியன் மற்றும் காஞ்சன மாலை தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை. செல்வம் இருந்து என்ன, மாளிகைகள் இருந்து என்ன, மாடங்கள் இருந்தென்ன, கோபுரங்கள் இருந்தென்ன, குழந்தை பேர் இல்லையேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்திர காமேஷ்டி யாகம். இந்த யாகத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு குழந்தை உண்டாகும் அப்படின்னு அந்த யாகத்தை செஞ்சாங்க. மதுரை மாநகரே அதுக்காக தான் காத்து கொண்டிருந்தது. அந்த யாகம் செஞ்சப்ப அந்த யாக குண்டலத்தில் இருந்து 3 வயது பெண்ணாக பச்சை திருமேனியோட மீனாட்சி அழகாக, அந்த அம்மா அப்படி சின்ன பொண்ணு, 3 வயது பெண் குழந்தைய, பச்சை மேனி முழுக்க பச்சை நிறமாக இருந்தது. அந்த அம்மா அப்படியே ஜெகஜோதி அப்படி பிரகாசமாக தோன்றிட உடனே என்ன பேரை வைக்கிறாங்க அப்படின்னா தடாதகை அப்படின்ற ஒரு பெயரை வைக்கிறாங்க. வச்ச உடனே அன்னிலிருந்து ஒரு ஆணுக்கு நிகரான என்னென்ன கலைகள் இருக்கோ, என்னென்ன தைரியங்கள் ஆணுக்கெல்லாம் இருக்குமோ அதுக்கு நிகராக ஒரு பெண்ணாக இல்லாமல் ஒரு ஆண் மாதிரி வளர்த்துட்டு வராங்க மலையத்வஜ பாண்டிய மன்னனும் மனைவி காஞ்சன மாலையும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவளாக அவளை வளர்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா மீன் போன்ற கண்களாம் தடாதகைக்கு, அதனால மீனாட்சி சின்ன வயசுல இருந்து தடாதகை, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மீன் போன்ற கண்கள் இருக்கிறதுனால மீனாட்சி என்ற பெயர் வந்தது. மலையத்வஜ பாண்டியன் சந்தோஷப்பட்டாங்க, நமக்கு ஒரு பெண் குழந்தை, அதுவும் பச்சை மேனியோட தெய்வ குழந்தைன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் உடனே வருத்தப்பட்டார். ஏன்னா இயற்கைக்கு மாறாக 3 கண்கள் இருந்தது.
அந்த குழந்தைக்கு. அப்போ இது என்ன இப்படி இருக்கே, குழந்தை நமக்கு கிடைச்சது சந்தோஷம், ஆனால் இப்படி இருக்கேன்னு அவர் வருத்தப்பட்டார். அப்போ ஒரு அசுரரி ஒன்று தோன்றி ஒரு வாக்கு ஒன்று சொன்னது. என்னன்னா, இந்த பெண் எப்போ கல்யாணம் செய்து கொள்வாளோ அப்போ இயற்கைக்கு மாறான இந்த அமைப்பு 3 கண்கள்ல ஒன்று தானாக மறையும், வருத்தப்படாதேன்னு ஒரு அசுரரி ஒன்று சொல்லியது. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு எல்லாமே குதிரை ஏற்றம்ல இருந்து ஒரு ஆணுக்கு நிகரான கலைகள் எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க மீனாட்சி. கற்றுக்கிட்ட பிறகு சில நாட்கள் கழியுது, சில வருடங்கள் கழியுது. அதுக்கப்புறமா மலையத்வஜ பாண்டியன் உடல்நிலை சரியில்லாததுனால அவர் இறந்து போகிறார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மீதும் போர் தொடுத்து திக் விஜயம் செய்கிறாங்க மீனாட்சி. திக் விஜயம் எல்லாம் செஞ்சு எல்லாத்துலேயுமே வெற்றி. மீனாட்சி போனால் தோல்வின்னு ஒன்று இருக்குமா? கண்டிப்பாக வெற்றி தான். அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் போய் வெற்றியை மட்டுமே அடைந்து வராங்க. இப்போ விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் முடிந்து விட்டது. விண்ணுலகம் போகிறாங்க. போய் அங்கே சிவபெருமானை பார்க்குறாங்க. கைலாயத்தில் ஒரே ஜெகஜோதியா தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் முறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரை ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றின்னு அங்கே ஒரே சிவநாமங்கள் மட்டுமே ஒலித்து கொண்டிருக்கிறது. அங்கே சிவபெருமான் இருக்கார். இந்த மீனாட்சி என்ன பண்ணுறான்னா போர் தொடுக்கிறா சிவபெருமான் மேலே. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிவபெருமான் சற்று நாணத்தோடு பார்த்தார். பார்த்த உடனே இந்த அம்மைக்கு எந்த ஒரு ஆண்மகனை பார்த்துமே ஒரு நாணம் வராத மீனாட்சி தாய்க்கு முதல்ல வெட்கப்படுறா. அந்த வெட்கத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இயற்கைக்கு மாறான அந்த அமைப்பு 3 கண்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கண் தானாக மறைகிறது. அதுக்கப்புறமா அவர் வாக்கு கொடுக்குறார் சுந்தரேஸ்வரர், இந்த மாதிரி நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறமா தான் சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை திருமணம் செய்கிறார். அதுக்கப்புறமா மதுரையை ஆட்சி ரொம்ப சிறப்பாகவே ஆட்சி செய்கிறாங்க. சுந்தரேஸ்வரருக்கு ஆஷு தோஷின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா தோஷங்களை கணக்கே பண்ணாத ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தானா. சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக இருந்து மீனாட்சி அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். மீனாட்சி மிக சிறப்பாக பெண் அப்படின்னா சாதாரணமாக நினச்சிட்டாங்க. ஆனால் மதுரையே அரசாளக்கூடிய ஒரே ஒரு பெண் யாருன்னா மீனாட்சி மட்டும்தான். பாண்டிய குல பேரரசி, மதுரையின் முதல் பெண்ணரசி. சித்திரை திருவிழாக்கள்ல ரொம்பவே விசேஷமாக ஒரே ஒரு மீனாட்சி தான் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு சித்திரை திருவிழானா எத்தனை மீனாட்சி, எத்தனை கள்ளழகர், எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக வேடமிட்டு மீனாட்சி போலவே காட்சி அளிக்கும். சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சிவபெருமானே நாணம் கொள்ள வச்சவங்க அப்படின்னா அது நம்ம மதுரை மீனாட்சிக்கு தான் அந்த சிறப்பு பேசிடுமே. இப்போ நீங்கள் கள்ளழகரை பற்றி சொன்னீங்க. இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கள்ளழகர் யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை, பெருமாள் தான். அந்த கள்ளழகர் யாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கள்ளர்கள் அப்படின்னு ஒரு இனம். அந்த இனத்தை சேர்ந்த மக்களுக்கு அவர் அருள் பாலிக்கிறார். அங்கே கொடுக்குற உணவெல்லாம் சாப்பிட்றார். அப்போ என்ன அப்படின்னா இவர் இங்கே தான் இருக்கார், திருமணத்துக்கே போல. ஆனால் அங்கே திருமணம் நடந்து விட்டது. யாருக்குன்னா மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும். இங்கே இவர் மைத்துனன் தானே தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். கள்ளழகர் இங்கே இருக்கார். ஆனால் அங்கே திருமணம் நடந்து விட்டது. பெருமாள் அங்கே போயிட்டார். எப்படின்னா சிவபெருமானுக்கு உள்ள இருந்து பெருமாள் வெளியில வரார். ஏன்னா சிவன் வேறு பெருமாள் வேறுன்னு கிடையாது. சங்கர நாராயணன், அதாவது சைவம் வேறு வைணவம் வேறு. இன்னைக்கும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கவங்களுக்கு சங்கர நாராயணன் அப்படின்ற ஒரு தெய்வம் மிகவுமே முக்கியம். ஏன்னா இதில் பெருமாளும் இருக்காங்க, சிவனும் இருக்காங்க. அந்த திருமணம் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இவர் அங்கே கள்ளர்கள் அவங்க எல்லாம் உபசரிப்பு பண்ணிட்டு இவர் அங்கே அருள் பாலிக்கிறார். இங்கே நேரம் ஆயிடுச்சு திருமணத்துக்கு. அப்போது நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே எங்கே நம்முடைய அண்ணாவை காணுமேன்னு மீனாட்சி தாய் தேடுறா. அப்போது சிவபெருமான் தனக்கு உள்ளே இருந்து ஒரு உருவத்தை வர வைக்கிறார். அவரு தான் பெருமாள். அவரே தாரை வார்த்து மீனாட்சி சொக்கேஸ்வரருடைய திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். அதுக்கப்புறமா கள்ளர்கள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மீனாட்சி தாய் யார்? மதுரையே ஆட்சி செய்யக்கூடியவள் மீனாட்சி.
உணவெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த உணவுக்கு எவ்வளோ செல்வம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிட்ட போய் சொன்ன உடனே, உணவுக்கு எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, எல்லாரும் வேணாம், நான் ஒரே ஒருத்தர் அனுப்புகிறேன், நீ அவருக்கு மட்டும் சாப்பாடு போட்டு அனுப்புனா போதும்னு குண்டோதரன் அப்படின்னு ஒருத்தரை அனுப்புகிறார். இவர் யார் அப்படின்னா சிவகணங்கள் இதெல்லாம் ஒருத்தர். இவர் போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. ஆனால் இவருக்கு பசியே தீரலை. தாகம் 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 அப்படின்றாரு குண்டோதரன். சிவபெருமானும் மீனாட்சி தாயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீனாட்சி தாய் தன்னுடைய தவறை உணர்ந்து, இந்த மாதிரி ஒருத்தருக்கே என்னால் போட முடியல சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க 2 பேருமே, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் குண்டோதரன். ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய், குண்டோதரா வைகை என்று சொல்கிறார். அதுதான் வைகை யாரு? கள்ளழகர் அங்கே இருக்கார். கள்ளர்கள் கொடுத்த உபசரிப்புல அவர் அங்கே இருக்கார். வைகைன்னு உடனே இங்கே தண்ணீராக ஆற்று பெருக்கெடுத்து ஓடுது. இங்கே தண்ணீர் வந்து விட்டது. குண்டோதரனுக்கும் தாகம் தீர்ந்தது. இந்த வைகை ஆற்று முதல்ல கடந்து வரவர் யாரு அப்படின்னா, அங்கே எல்லா கள்ளர்கள் அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் உபசரிப்பு எல்லாம் பண்ணாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரார். அந்த ஆற்றை முதல்ல கடந்து வரார் அழகர். அதனால தான் சித்திரை திருவிழா அப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்து முடிந்த உடனே கள்ளழகர் ஆற்றில் இருக்கிற ஒரு வைபவம் ரொம்பவே சிறப்பாக நடக்கும். ஏன்னா அதை முதல்ல கடந்து வந்தவர் யார் அப்படின்னா கள்ளழகர் அந்த ஆற்றை. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவே சிறப்பாக இந்த ஒரு நிகழ்வு மறுபடியும் நமக்கு கண் முன்னாடி கொண்டு வர விதமாக அங்கே ரொம்பவே சிறப்பாக நடத்திட்டு வராங்க. ஆமாம், சித்திரை திருவிழா அப்படின்னாலே வந்து மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குற வைபவம்ன்றது ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம், ரொம்பவே வந்து விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ மதுரையில் வந்து ராஜகோபுரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய வரலாறு, இது எந்த மன்னர் ஆட்சியில் இந்த கோயில் அமைஞ்சது அப்படின்றத பற்றி சொல்ல முடியுமா? அது வந்து பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்துல தான், அதாவது மலையத்வஜ பாண்டியன் தானே அவருடைய தந்தை, பாண்டியர்களுடைய காலத்துல தான் அந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா, இங்கே 1000 கால் மண்டபம் அப்படின்றது ரொம்பவே விசேஷம், ரொம்பவே பிரசித்தி பெற்றதும் கூட. 985 மாடங்கள். அது முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா, அழகான கலை ஓவியங்களாக இருக்கும். மதுரை மீனாட்சி எப்படியெல்லாம் அந்த அம்மா இருந்தா, எப்படியெல்லாம் அந்த அம்மா வளர்ந்தா, எப்படியெல்லாம் ஆட்சி செய்தான்னு சொல்லிட்டு 985 மாடங்கள்ல ரொம்பவே கலை நயமிக்க ரொம்ப அழகான சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம். அப்போ இந்த மீனாட்சி அம்மனோட கோயிலுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு வரலாறு இருக்க, பாண்டிய மன்னன்கள் கட்டின ஒரு கோவில் இந்த கோயிலும் கூட. இந்த மீனாட்சி அம்மனுடைய சிறப்பு அம்சங்கள் ஏதாச்சும் இருக்கா? நிறையவே இருக்கு. மீனாட்சி அம்மனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பக்தர்கள் வந்து பார்க்க வராங்க. யாரனா மீனாட்சியை பார்க்க வராங்க. அப்போ மீனாட்சி என்ன பண்ணுவா அப்படின்னா, என்னுடைய பக்தர்கள் எனக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அழகாக அந்த புடவையை உடுத்திட்டு அவள் உட்கார்ந்து எல்லாருக்கும் அருள் பாலிப்பா. ஏன்னா உண்மைதான் வந்து பக்தி அப்படின்னாவே என்னன்னா, ஊனுருக உள்ள முருக, அந்த கண்ணீரினாலே உடம்பு நனைந்து பக்தி செய்வது பேருக்கு தான் பக்தி. அந்த பக்தியாகப்பட்டது பக்தர்கள் கிட்ட உண்மையா இருந்தது அப்படின்னா அந்த மீனாட்சி தாய் கண்டிப்பா அருள் பாலிப்பா. அதுவும் இல்லாம நிறையவே மாற்றங்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நிறைய பேர் எல்லாருமே வெளிநாட்டவர்கள் கூட வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றுவிட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இன்னைக்கு வரைக்கும் மதுரை மீனாட்சி அப்படின்னு சொன்னால் தெரியாதுன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. மதுரை மீனாட்சியா தெரியுமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பும் கலை நயமிக்க ரொம்பவே அழகான கோவில், பக்தர்களுக்காக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறா. எப்படின்னா சின்ன பொண்ணு மாதிரியே இருப்பேன் எங்கள் அம்மா பார்க்கறதுக்கு, அவ்வளோ சின்ன பொண்ணு பார்க்கறதுக்கு. அந்த பச்சை திருமேனியோடு அவ்வளோ ஒரு அழகா, ஒரு பெண்ணுனா எப்பா இவ்வளோ அழகாக இருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு கலை நயமிக்க அந்த கடாட்சமாகப்பட்டது முகத்திலே தெரியும். மனசு லேசாட அந்த அம்மாவை நம்ம பார்க்கும்போது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் வந்து கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருமணத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்க. திருமணம் எதுக்காக முதல்ல நடந்தது அப்படின்னா, காஞ்சனா தேவி, அதாவது
அவங்களுக்காக தான் நடந்தது. ஏன்னா மீனாட்சி தோன்றியதே யாருக்காக அப்படின்னா அந்த அம்மாக்காக தான். இந்த திருமணம் ஆகப்பட்டது எப்படி நடந்தது அப்படின்னா ரொம்பவே மதுரை மாநகரமே எப்படி சொல்கிறது, ஜெகஜோதியாக மக்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு ஆரவாரம், மீனாட்சிக்கு திருமணம், மீனாட்சி நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அந்த திருமண நாளும் வந்தது. என்ன அப்படின்னா சுந்தரேஸ்வரர் உட்கார்ட்டார். அவர் மகனாக உட்கார்ந்துட்டாரு. இந்த அம்மா வந்து உள்ள தயாராகிட்டு இருக்காங்க. அப்போது யார் யாரெல்லாம் இந்த அம்மாவை தயார் பண்ணுறாங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி, மகாலட்சுமி, இவங்க எல்லாருமே அந்த மகளாக ரொம்ப அழகாக அந்த அம்மாவை தயார் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த அம்மையார் அங்கையர் கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மையார் வரும்போதே அவ்வளோ ஒரு தலையில் பாதமே படுதா படலையான்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு பூ போல் அந்த அம்மா அவ்வளோ அழகாக நடந்து வராலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலுமே யாரை நம்ம முதல்ல செய்வோம்? விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானுக்காக என்ன பண்ணாங்கன்னா மஞ்சளை வந்து பிடிச்சு வச்சாங்க. அப்போ விநாயக பெருமான் அந்த மஞ்சளை உடைச்சிட்டு நானே இங்கே இருக்கேன், நீ ஏன்பா மஞ்சளை பிடிக்கிற அப்படின்னாரு. இது ரொம்ப ஒரு கலகலப்பான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மீனாட்சி அம்மையார் வரும்போது நம்ம முகம் பார்க்கின்ற கண்ணாடி இருக்கு இல்லையா, அதில் தோழிங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனம் புரிவதற்கு முன் கண்ணாடியில் ஒரே ஒரு முறை உன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ளம்மா. ஏன்னா கணவன், அதாவது திருமணம் ஆன பிறகு கணவனின் முகத்தை தவிர வேறு எந்த முகமும் உனக்கு இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை காட்டுறாங்க. அந்த அம்மா அப்படியே இப்படி நாணத்தோடு அப்படியே ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிந்து அந்த கண்ணாடியை கூட அப்படி பார்க்குறா மீனாட்சி. இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதே தான். கணவன், அதாவது திருமணம் அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கணவனின் முகமன்று வேறு எந்த முகமே பெண்ணுக்கு வந்து பெரிதாக தெரியவே கூடாது. அதை யார் உணர்த்திருக்கா அப்படின்னா அன்னை மீனாட்சி தாய் தான் உணர்த்திருக்கா. மீனாட்சி அம்மையாரை கூட்டிகிட்டு வராங்க, உட்கார்ந்தாச்சு. அந்த அம்மாவுக்கு பார்க்கணும் போல தோணுது சுந்தரேஸ்வரரை. நம்ம எப்படி பார்க்கறதுன்னு இப்படி பார்க்கலான்னு இப்படி பார்க்கும்போது அவர் பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த அம்மா ரொம்ப தயங்கி நிற்கிறா. அப்போது இந்த அம்மா நினைக்கிறது சுந்தரேஸ்வரருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓ, நம்மளை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போல, முதல்ல நம்மளே பார்ப்போம். ஏன்னா ஆண்களுக்கு தானே இலகிய மனசு, பெண்ணுக்கு கிடையாது இல்லையா? அதனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா இப்படி ஒட்டக்கண்ணால் இப்படி சைடாக இப்படி பார்க்குறார். இப்படி பார்த்தோன்னே அந்த அம்மாவும் பார்க்குறா, அவரும் பார்க்குறார், அப்படியே தலை குனிஞ்சிக்கிறார். அதுக்கப்புறமா ரொம்பவே சிறப்பாக அந்த வைபவமாகப்பட்டது நடக்குது. அதுவும் எப்படின்னா வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கும் பூமாலை போடும் இது திருநாள், ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெருநாள், மாறாத அன்பு வச்ச மகராசி, மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி, ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி, மனசும் இணையும் ஒரு நாள் திருநாள் பொருந்தும். இந்த அளவுக்கு மனசும் இணைதான். ஏன்னா இரண்டு உடலாக இருந்தது உயிர் அல்ல, ஓர் உயிர் தான். இரு உடல் அல்ல, ஒரு உடல் தான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு கண்கொள்ளா காட்சி. எத்தனை கண்கள் இருந்தாலும் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா நீங்க சொல்றதுலே தெரியுது அந்த வைபவம் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து யூகிச்சு பார்க்க முடியுது. அந்த விஷயம் வந்து எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் வந்து அந்த நாணத்தோட அவங்க பார்க்குற ஒரு விஷயம் நீங்க சொன்னது ரொம்பவே அழகா சொன்னீங்க. இந்த மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. மதுரை மீனாட்சி அம்மனை நினைச்சு மதுரை மீனாட்சி அம்மனுக்காக ஒரு பாடலும் பாடுங்களேன் எங்களுக்காக. கண்டிப்பா. மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சியிலே காமாட்சி, மாநகர் காஞ்சியிலே காமாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி. இதை முதல்ல பாடும்போது சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா என்ன பண்ணாரு அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே மதுரை அரசாளும் மீனாட்சின்னு பாடலையா. முதல்ல அந்த அம்மா என்னென்னலாம் தருவான்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பாடினாராம். அதுவும் என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்னா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பும்
கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மதுரை அரசாலும் மீனாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி. அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கிட்ட என்ன வேண்டுதல் வைக்கணும், மீனாட்சி அம்மன் என்னெல்லாம் நமக்காக பண்ணுவாங்கன்ற கேள்வியே வேணாம். நீங்க பாடின இந்த ஒரு பாட்டே போதும். அந்த பாட்டிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பக்தர்களான நமக்கு அவங்கள நம்பினவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க, என்னெல்லாம் அருள் பாலிப்பாங்கன்ற எல்லா விஷயமே அடங்குற மாதிரி சொல்லிட்டீங்க. சூப்பரா இருந்தது. நீங்க பாடினதுமே ரொம்ப மீனாட்சி அம்மனே வந்து மனமுருகி உங்களுக்காக அருள் பாலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நீங்க பாடல் இருந்தது. சூப்பரா இருந்தது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க வந்து மீனாட்சி அம்மனை பத்தி இவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மீனாட்சி அம்மனை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆனா நமக்கான நேரங்கள்ல நீங்க வந்து முடிஞ்சதும் அவங்கள பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மதுரை அரசாளும் மீனாட்சி அம்மன்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மதுரை அரசாளும் மீனாட்சி அம்மனை பத்தி ரொம்ப அழகா நம்ம கிட்ட அவங்க கிட்ட எல்லாமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ முடிஞ்சதும் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. தெரியாதவங்க எல்லாருமே நம்ம இந்த விஷயத்தை பத்தி இனிமே நல்லாவே தெரிஞ்சிருப்போம். இன்னும் ஒரு ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில இன்னும் ஒரு அம்மனை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரீதா.